ஜாதகத்தால தான் உங்க பையன் இப்படி நடந்துட்டு இருக்கான்னு சொன்னா ஜோசிக்காரன் கூட நம்ப மாட்டாமா. நான் உங்க வீட்டு பெரிய மனுஷங்கிட்டே பேசிக்கிறேன். வாங்க சம்பந்தி, வாங்க உட்காருங்க. நான் உங்க சம்பந்தியா இங்க வரல, பாரதியோட அப்பாவை வந்திருக்கேன். ஒரு தகப்பனா என் பொண்ணுக்கு இது வரைக்கும் நான் எந்த ஒரு நல்லதையுமே பண்ணதில்லை. அவளுக்கு நல்லது பண்றதா நினைச்ச ஒரே காரியமும் அவளோட வாழ்க்கை சீரழிச்சிருச்சு. போதுங்க, என் பொண்ணு பட்ட பாடெல்லாம் போதும். இதுக்கு மேலேயும் நான் வாயை மூடிக்கிட்டு சும்மா இருந்தேன்னா அதை விட அசிங்கம் இந்த உலகத்துல வேற எதுவுமே இல்லைங்க. ஒரு அப்பனா உங்ககிட்ட சில விஷயங்களை பேசுறதுக்காக தாங்க வந்திருக்கேன். பேசுங்க சம்பந்தி, எதுவாக இருந்தாலும் உட்காந்து பேசுங்க. உட்காந்து உறவு கொண்டாடுறதுக்காக நான் இங்க வரலைங்க. இப்படி நீங்க இனிக்கி பேசுறத இதுக்கு மேலே நான் நம்புறதுக்கு தயாரா இல்லைங்க. உங்க பேச்சு, அன்பு, எளிமை எல்லாம் பொய்ன்னு எனக்கு நல்லா தெரிஞ்சு போச்சு. இதுக்கு மேல இப்படி சிரிச்சு பேசி என்னை ஏமாத்திலாம் நினைச்சிடாதீங்க. ஐயா, நீங்க ரொம்ப உணர்ச்சி வசப்பட்டு வந்திருக்கீங்கன்னு நினைக்கிறேன். உணர்ச்சி வசப்படுறேனா? வயிறு எரிஞ்சு போய் வந்திருக்கியா? பாரதி என் பொண்ணு, அவ வாழ்க்கை சீரழிச்சு நீங்க எதுவுமே நடக்காத மாதிரி இருக்கீங்க. பொண்ணை பெத்தவன் நான் தானே. அலமளந்து நான் நடுத்தருவில் நின்றுட்டு இருக்கேன். என்ன சொல்லணும்? தராதாரம் பார்க்காம நீங்களே என் வீடு தேடி வந்தப்பவே நான் யோசிச்சிருக்கணும். என்னடா சமோசா வைக்கிறேன் வீடு தேடி வந்து கோடியிலையும் கோடீஸ்வரம் வந்து பொண்ணு கேட்கறானே, இதுக்கு பின்னால என்னென்ன விவகாரம் இருக்குன்னு நான் தான் யோசிச்சிருக்கணும். எங்க விட்டீங்க? சம்மந்தி சம்மந்தின்னு இனிக்க பேசி என்னை யோசிக்க விடாமலே செஞ்சிட்டீங்களே. இல்லைங்க, நான் பைத்தியக்காரையா? அடி முட்டாளியா? என் மகன் தடுக்க நான் பேராசைப்பட்டுட்டேன். பேராசைனா உன் குடும்ப சொத்தை அப்படியே அடிமடியில கட்டிக்கிட்டு வந்து காலாட்டிக்கிட்டு உட்கார்ந்து சாப்பிடணும்னு நினைக்கிற மனுஷன் இல்லையா நானு? பெத்த பொண்ணு எந்த கஷ்டம் இல்லாம சந்தோஷம் வாழணும்னு நினைக்கிற ஒரு சாதாரண அப்பனோட பேராசை. அத கண்ணு முன்னாடி காட்டியே கொள்ள அடிச்ச மாதிரி என் பொண்ணை கொண்டு போயிட்டீங்களே சாமி. அப்பனா நான் பணம் பணம் பணம்னு அலைஞ்சு பணத்துக்கு தானே நான் ஆசைப்பட்டேன். நல்லவனோ கெட்டவனோ பொம்பளை விஷயத்துல உத்தமமான ஒருத்தனை என் பொண்ணு காதலிச்சா. அந்த காதலை பிரிச்சு என் பொண்ணு மனசை நோகடிச்சு உனக்காக கொஞ்ச நெஞ்ச பாவமா நான் பண்ணிருக்கேன். எல்லா பாவம் சேர்ந்துதாயா இப்ப என்ன துரத்திக்கிட்டு இருக்குது. நான் பாவினா நீங்க படுபாவி சார். எனக்கு நரகம் தான் தண்டனை. உங்களுக்கு என்ன தண்டனைன்னு என்னால நினைச்சு கூட பார்க்க முடியல. ஐயா, உங்க கோபம் எனக்கு புரியுது. நான் எல்லாம் தெரிஞ்சு வேணும்னே செய்ததா நீங்க நினைச்சிட்டு இருக்கீங்க. என் கை மீறி போயிடுச்சுங்க, எனக்கு தெரியாம நடந்துருச்சு. நீங்க வேணா உங்க பொண்ணு பாரதியை கேட்டு பாருங்க. பாரதி கிட்டயா? என் பொண்ணு தெய்வம்யா. எதிரி கூட அவ காட்டி கொடுக்க மாட்டான். நான் உட்பட எல்லாரையுமே மன்னிச்சு மறக்க அவ பழக்கப்பட்டவ. உங்களே அவ காட்டி கொடுக்க போறா? இல்ல உங்களை பத்தி யாரு சொல்லித்தான் எனக்கு தெரியணுமா? எனக்கும் கண்ணு இருக்கு சாமி, காது இருக்குது, யோசிக்க அறிவு இருக்குது. இதுக்கு மேலையும் எதுவுமே நடக்கலி நம்புறதுக்கு நான் ஒன்னும் பைத்தியக்காரன் இல்ல. போச்சு போச்சு, எல்லாமே முடிஞ்சு போச்சு. இனிமே என்ன இருக்குது? வேணாம் சாமி, எதுவுமே வேண்டாம். நீங்க வேண்டாம், உங்க பணம் வேண்டாம், இப்படி சிரிச்சு பேசி ஏமாத்துற உங்க உறவு வேண்டாம், எதுவுமே வேண்டாம். எங்க பொண்ணை நாங்க வச்சுக்கிறோம். கஞ்சியோ கூழோ நாங்க கொடுக்கறத அவளும் தின்னுட்டு அவ சந்தோஷமா இருக்கட்டும். தயவு செஞ்சு உங்க மகன்கிட்ட பேசி என் பொண்ணை பிரிச்சு வைக்கிற வழியை பாருங்க. எங்க பொண்ணை எங்ககிட்டே ஒப்படைச்சிருங்க. அவ எங்க மகளா வந்ததுக்கு அப்புறம் அவ காலில் விழுந்து கெஞ்சியாவது அவ நினைச்ச மாதிரியே அந்த கதிருக்கே நாங்க அவளை கல்யாணம் பண்ணி வைக்கிறோம். அவங்கிட்ட பணம் இருக்கோ இல்லையோ, அந்த பையன் கூட வாழ்ந்தா நிம்மதியாவது இருப்பான்.
சம்பந்தி, அந்த வார்த்தை வேண்டாம், அந்த உறவு வேண்டாம்னு தான் நான் சொல்லிக்கிட்டு இருக்கேன். ஏதோ ஏழைக்கு ஏத்த எலுமிச்சம்பழம் மாதிரி மறுபடியும் போய் அந்த கதிர்காலியே விழுந்துறேன் சாமி. என் பொண்ணு தப்பு பண்ணலப்பா. நான் தான் பணத்தாசை பிடிச்சு என் பொண்ணை பணக்கார வீட்டுக்கு மருமகளா கழுத்தை பிடிச்சு அனுப்பிச்சேன். இன்னைக்கு அவ வாழ்க்கையே பாழா போயிடுச்சுன்னு சொல்லி நீ என்ன வேணாலும் பேசு, செருப்பால கூட அடிச்சிரு, என் பொண்ணை ஏத்துக்கு சாமின்னு அவன் காலில் கூட விழுந்து என் பொண்ணுக்கு நான் கல்யாணத்தை பண்ணி வச்சிடறேன் சார். உங்களை நான் கெஞ்சி கேட்டுக்கிறேன், தயவு செஞ்சு உங்க பையன்கிட்ட இருந்து என் பொண்ணுக்கு ஒரு விடுதலை வாங்கி கொடுத்துருக்கு சார். இந்த ஒரு புண்ணியத்தையாவது நீங்க பண்ணுங்க. போற வழிக்கு உங்களுக்கு புண்ணியமாவது சேரும் சார். ஐயா, பாரதி உங்களுக்கு நடந்த விஷயத்தெல்லாம் சொல்லலையா? என்ன சொல்லணும்? ஐயா, உங்களுக்கு தெரியாத மிகப்பெரிய உண்மை ஒண்ணு இருக்குது. என்ன உண்மை? அது எப்படி உங்களுக்கு சொல்றதுங்கிற தவிப்புல தான் இதெல்லாம் வரைக்கும் பாரதி நானும் உங்களுக்கு சொல்ல முடியாம தவிச்சுக்கிட்டு இருந்தோம். இந்த நிலைமையிலையும் அது உங்களுக்கு சொல்றது கூட எனக்கு தைரியம் இல்லைங்க. இப்ப நீங்க சொல்ல போறீங்களா இல்லையா? ஐயா, பாரதி இப்போ கதரை கட்டிக்க முடியாது. ஏன் முடியாது? நான் நடத்தி காட்டுறேன். நீங்க அதை எப்படி தடுக்கிறீங்க நான் பாக்குறேன். ஐயா, ஐயா, இந்த விஷயத்த இப்ப கூட உங்களுக்கு சொல்றதுக்கு தைரியம் இல்ல. ஐயா, கதிர் என் பொண்ணைய கட்டிட்டு இருக்கிறான். ஐயா, ஓ, அதையும் பண்ணிட்டீங்களா? அது இல்ல சம்பந்தி. எந்த முகத்தை வச்சுக்கிட்டே என்ன என்னை சம்மந்தி சம்மந்தின்னு கூப்பிட்டு இருக்க? இப்படி ஒரு காரியத்தை பண்றதுக்கு உனக்கு மனசு கூசல? என் பொண்ணு உன்னோட மருமக, அவளோட காதல உனக்கு மருமக. நினைக்கவே கேவலமா இருக்கியா? ஏயா, பணக்காரன்னா நீதி, வரமுறை, நேர்மைன்னு எதுவுமே இல்லையா? நாகரிகமா சிந்திக்கிற மூளை கூடவா இருக்காது? நினைச்சதையெல்லாம் செய்யறவன் தான் பணக்காரன். ஆனா அதுக்காக இவ்வளவு கீழ்த்தரமாவா போவீங்க? சுயநலத்துக்கும் எல்லை இல்லதான், அதுக்காக இவ்வளவு அசிங்கமாவா? சி, என்ன மனுஷியா நீங்கலாம்? ஐயா, அவ கல்யாணம் நடந்தது எனக்கு கூட தெரியாது. தயவு செய்து என்ன நம்புங்கய்யா. ஏன்? உனக்கு ஒரு புள்ள பிறந்தது, அது வளர்ந்தது, இது எதுவுமே தெரியாதுன்னு சொல்ல? என்ன கேன போய் நினைச்சுக்கிட்டு இருக்கிய நீ? களைச்சிட்டிய, எல்லார் கனவையும் களைச்சிட்டிய. உன்னோட சுயநலத்துக்காக என் பொண்ணோட வாழ்க்கையை மண்ணோட மண்ணா பண்ணிட்டிய. பாரியா, வயிறு எரிஞ்சு சொல்றேன், நீ நல்லாவே இருக்க மாட்ட. நாசமா போயிடுவேன், அடியோட அழிஞ்சே போயிடுவேன். ஐயோ ஐயோ, இப்படி ஒரு படுகொலை தோண்டி என் பொண்ணு நானே உள்ள தள்ளிட்டேன். இதெல்லாம் தாங்கிட்டு தான் என் பொண்ணு இந்த வீட்டுல வாழ்ந்தாளா? இந்த நரகத்துல என் பொண்ணு வாழ்றத நீ ரசிச்சுக்கிட்டு இருந்திருக்கிற. உனக்கெல்லாம் நல்ல சாவே வராதியா சம்பந்தி? இன்னும் என்ன என் சம்பந்தி? இன்னும் என்ன பொய் சொல்ல போற? காரியம் நடக்கணுமா என்ன பொய் வேணாலும் நீ சொல்லுவே இல்ல? சொல்லு, என்ன சொல்ல போற சொல்லு. நாங்களாம் ஏழைங்க, தயவு செஞ்சு எங்களை விட்டுடுங்க. உங்க விளையாட்டுல எங்களை பந்தா உதச்சு விளையாடுறதெல்லாம் போதும். விட்டுடுங்க சாமி, விட்டுடுங்க. வேண்டாம், வேண்டாம். காலம் பூரா என் பொண்ணு வாழா வெட்டியாவே எங்க கூட இருந்துகிட்டோம். ஆனா இப்படி ஒரு நரக கூண்டுக்கு என் பொண்ணு வர்றதுக்கு நான் அனுமதிக்கவே மாட்டேன். சத்தியமா நான் அனுமதிக்கவே மாட்டேன்.
பாரதி, தட்லியே கை கழுவுன்னு சொன்னா கேட்க மாட்டியா? மகதி வந்து தட்டை கழுவ போறா, நீ எதுக்கு இப்படி சிரமப்படுற? எனக்கு சிரமம்லாம் இல்லம்மா, சிங்க்ல போட்டு வைக்க போறேன், அவ்வளவுதானே. அதெல்லாம் ஒண்ணும் வேணாம், குடு. இந்தா தட்லியே கை கழுவு, கழுவு. ஏமா, சாப்பாடுலாம் அப்படியே இருக்கே, யாருமே சாப்பிடலையா? யாருக்கு சாப்பிட மனசு வருது? நான் சாப்பிட மாட்டேன்னு சொன்னாலும் இந்த மகத்தி கேட்க மாட்டேங்கிறா. சாப்பிட்டாதான் மாத்திரை போடணும்னு கட்டாயப்படுத்தி சாப்பிட வைக்கிறா. உங்க அப்பாக்கு யார் சொல்றது? நேத்து மதியமும் சாப்பிடல, நைட்டும் சாப்பிடல, காலையில டீ கூட குடிக்காம வெளியே போயிட்டாரு. இப்ப எதுக்கு அவர் உண்ணாவிரதம் இருக்காரு? சரி, அவர் வரட்டும், நானே கேக்குறேன். இப்ப எங்க போயிருக்காரு? அவரா? அது அது எனக்கு ஒன்றும் தெரியாது. அவர் வந்து சும்மா அவரு வெளியே போயிட்டு வரேன்னு சொன்னாரு, அவ்வளவுதான். நீ ஃபோன் பண்ணியா? பண்ணேன்டி, எடுக்கலையே. சரிம்மா, நீ போ, நான் ட்ரை பண்றேன். காலங்காத்தால சாப்பிடாம கொள்ளாம எங்கப்பா போனீங்க? அப்பா, என்னாச்சுப்பா? உங்களுக்கு ஒண்ணும் இல்லையே? அப்பா, அப்பா என்னாச்சுப்பா? அப்பா என்னாச்சு சொல்லுங்க. அப்பா ஏன் அழறீங்க? அப்பா, அம்மா, அப்பா, என்னங்க என்னாச்சு? தெரியல. என்னங்க ஏங்க அழுவுறீங்க? சொல்லுங்க, என்னமா ஆச்சு? தெரியல. போச்சுடி, எல்லாமே போச்சுடி. நாம நினைச்சு வச்சிருந்தது எல்லாத்தையுமே அந்த பெரிய மனுஷன் நாசம் பண்ணிட்டாண்டி. அப்பா, என்ன சொல்றீங்க? நீங்க எங்க போயிட்டு வரீங்க? அம்மா, பாரதி என்ன மன்னிச்சிருமா, என்ன மன்னிச்சிருந்தாய். ஐயோ, என்னங்க என்ன ஆச்சு? ஐயோ, என் குழந்தையுமே இவ்வளவு கொடுமையெல்லாம் சகிச்சுக்கிட்டு அங்க இவ்வளவு நாளா எப்படிமா வாழ்ந்த? நான் பாவிமா, இப்படி ஒரு நரகத்துல உன்னை தள்ளி விட்டுட்டேன். எனக்கெல்லாம் மன்னிப்பே கிடையாதுமா. அப்பா, அப்பா, என்ன இது? எதுக்கு இப்படி எல்லாம் பண்றீங்க? நீங்க எங்க போயிட்டு வந்தீங்கப்பா? சொல்லுங்க, என்ன நடந்துச்சு சொல்லுங்க. என்னன்னு சொல்ல வேண்டி, அந்த பெரிய மனுஷன் என்னென்னமோ சொல்லி நம்ம பாரதி கதிரையும் பிரிச்சதோட மட்டும் இல்லாம பாரதிய அவனோட பொறிக்கும் அவனுக்கு கட்டி வச்சதோட நிக்காம கதிரை அவனோட மகளுக்கே கட்டி வச்சுட்டாங்க. என்னங்க சொல்றீங்க? நிஜமாவா? இது எப்பங்க நடந்தது? ஏம்மா பாரதி, அப்பா சொல்றது நிஜமாமா? அவன் ஏண்டி சொல்ல போற? இந்த வீட்டுல இருக்கிற பரதேசிங்க கஷ்டப்படக்கூடாதேன்னு எல்லாத்தையும் தன்னோட தலையில சுமந்துகிட்டு இருக்காளடி. என்ன கொடுமையிடுது. எந்த ஒரு பொண்ணுக்கும் இந்த மாதிரி ஒரு நிலைமை வரவே கூடாது. என் பொண்ணு எல்லா கொடுமையும் தாங்கிட்டு அந்த வீட்டுல இருந்திருக்காடி. பாரதி, நீ நிஜமாலுமே ஒரு தெய்வம் தாண்டி, தெய்வம் தான். அப்பா, நீங்க நினைக்கிறது தப்பு. கதருக்கும் தேவிக்கும் கல்யாணம் நடந்தது மாமாக்கு தெரியாது. இந்த கல்யாணத்துல அவருக்கு சம்பந்தமும் இல்ல, சம்மதமும் இல்ல.
அவரோட விருப்பம் இல்லாம அவருக்கு தெரியாம தேவியே பண்ணிக்கிட்ட கல்யாணம் இது. என்னம்மா சொல்ற? ஆமாப்பா, அவங்க 2 பேரும் கல்யாணம் பண்ணிக்கிட்டது தேவியோட ஐடியாவா இல்ல கதிரோட ஐடியாவான்னு தெரியாது. ஆனா யாருக்கும் தெரியாம ரகசியமா கல்யாணம் பண்ணிக்கிட்டு ஒரு நாள் திடீர்னு வந்து நின்னுட்டாங்க. நடந்து முடிஞ்ச கல்யாணத்தை யாரால எப்படி தடுக்க முடியும்? இதுல என்னோட சிக்கல் என்னன்னா, கதிர் தான் என்னோட முன்னாள் காதலன்னு அந்த வீட்ல எனக்கும் மாமாக்கும் மட்டும்தான் தெரியும். அது யாருக்கும் தெரிஞ்சிடக்கூடாதுன்னு நாங்க பயந்துகிட்டே இருக்கோம். நீங்க ஏதாவது உளறி வச்சு தேவியோட வாழ்க்கையும் கெடுத்துறாதீங்கப்பா, ப்ளீஸ்பா. ஏமா பாரதி, நான் பெத்த பொண்ணோட வாழ்க்கையே இப்படி வீதியில இருக்குது. நான் எதுக்காக அந்த வீட்டுல இருக்கிற பொண்ணோட வாழ்க்கை பத்தி யோசிக்கணும்? உனக்கு அந்த வீட்டுல எவ்வளவு துரோகம் பண்ணிருக்காங்க. இதுக்கப்புறமா அந்த வீட்டுல இருக்கிற பொண்ணோட நல்லதை பத்தியே நினைக்கிறியம்மா? அது எப்படிம்மா? உன் அளவுக்கு சுயநலம் இல்லாம என்னால இருக்க முடியலம்மா, இருக்கவும் முடியாது. நிறைய விஷயங்களை நான் உங்ககிட்ட சொல்லல, அது உங்களுக்கு தெரியவும் வேண்டாம். என்னோட வாழ்க்கையை பத்தி நான் ஒரு பிளான் வச்சிருக்கேன்பா, அதுபடி நான் நடந்துக்க போறேன். நீங்க இடையில புகுந்து நல்லது பண்றேன்னு சொல்லி இன்னும் சிக்கலாக்கிடாதீங்க, ப்ளீஸ்பா. என்னம்மா, நான் உனக்கு நல்லது பண்ணக்கூடாதா பாரதி? தாராளமா பண்ணலாம்ப்பா. ஆனா ஒரு விஷயத்த பண்றதுக்கு முன்னாடி அது எனக்கு நல்லது தானான்னு என்கிட்ட கேட்டுட்டு பண்ணுங்க. நீங்க பண்ற விஷயம் எனக்கு கெட்டதா முடிஞ்சிடக்கூடாது. அதனாலதான் சொல்றேன்ப்பா, தேவியோட மேரேஜ் விஷயத்துல நானே சரி பண்ண வேண்டியது நிறைய இருக்குப்பா. இப்போதைக்கு இந்த விஷயம் வேற யாருக்குமே தெரிய வேண்டாம். முக்கியமா நம்ம வீட்ல தம்பிக்கும் தங்கச்சிங்களுக்கும் தெரிய வேண்டாம்ப்பா, ப்ளீஸ்பா. தெரிஞ்சா என் வாழ்க்கை இன்னும் சிக்கலாயிடும். உன்னோட வாழ்க்கை இதை விட சிக்கலாகிறதுக்கு வேற என்னமா இருக்குது? அப்படியே மறைச்சாலும் எவ்வளவு நாளைக்குமா மறைக்க முடியும்? தெரியும் போது தெரியட்டும்பா, அது உங்க மூலமா தெரியாம இருந்தா போதும். ப்ளீஸ்பா. இப்படி ஒரு நல்ல பொண்ணை மகளா பெற்றதுக்காக நான் பெருமைப்படுறதா, இல்ல இப்படி ஒரு பைத்தியக்கார பொண்ணை மகளா பெற்றதுக்காக நான் அழுவுறதா? ஒண்ணுமே புரியலம்மா. நான் நல்லவளோ பைத்தியமோ, நான் உங்க பொண்ணு, எனக்கு அது போதும். என்னைக்கும் உங்க பெருமை குறையாத மாதிரி நான் நடந்துப்பேன்பா, உங்களுக்கு அது போதும். என் வாழ்க்கையோட சிக்கல நான் சமாளிச்சுக்குவேன்பா. இப்போதைக்கு நீங்க முதல்ல சாப்பிட வாங்க. எதையோ பேசி என்னோட வாயை அடைச்சிடுறிய பாரதி. ஏமா, நீ பண்றதெல்லாம் நியாயமா? எல்லாம் நியாயம்தான்ப்பா, அது ஒரு நாள் உங்களுக்கே தெரிய வரும். நீங்க நேத்து மத்தியானத்துல இருந்து சாப்பிடல, காலையில டீ கூட சாப்பிடல. முதல்ல சாப்பிட வாங்கப்பா. ஏமா, சாப்பிடறதுக்கான மனசு இல்லை, எனக்கு பசியும் இல்லம்மா. அது எப்படிப்பா 3 வேளையா பசி இல்லாம போகும்? இப்ப நீங்க சாப்பிடலனா இனிமே நானும் சாப்பிட மாட்டேன், பரவாயில்லையா? ஐயோ வேண்டாம்மா, வாயும் வயிறுமா இருக்கிற பொண்ணு, ஒரு வேளை கூட நீ சாப்பிடாம இருக்கக்கூடாதுமா. இப்ப என்ன, நான் சாப்பிடணும் அவ்வளவுதானம்மா. நான் வர்றேம்மா. வாங்க. உட்காருங்க. உட்காருங்க. நான் போடுறேன்.
சாப்பிடுங்க